அனைவருக்கும் வணக்கம். தனித்தன்மையை இழக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு விரிவான ஒரு விஷயம் பேச போறோம். இன்னைக்கு மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. துளிக்கூட விருப்பம் இல்லாத அளவுக்கு பொதுச் செயலாளர் அவர்களுடைய செயல்பாடு இருந்துச்சு. ஆதவ அர்ஜுனால் அவர்களால் நிகழ்த்தப்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மிகப்பெரிய மாற்றங்கள் இதை பத்தி நான் வந்து பேச போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி ஓடி ஒளிந்த காரணம், அவருடைய தம்பியை அரெஸ்ட் பண்ண போறதுக்கான காரணம் இதெல்லாமே தெரிஞ்சாலும், செந்தில் பாலாஜி அவர்கள் நைட் அந்த எம்ஆர்சி வீட்டில் தான் இருந்திருக்காரு. எம்ஆர்சி நகர் வீட்டில் அவருக்கு யார் தகவல் சொன்னது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குண்டை போடுற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். இன்னைக்கு தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஐயுஎம்எல் விலகியிருக்காங்க. அவங்க விலகினாலும் கூட அந்த சோஃபாக்கான மிகப்பெரிய விளக்கத்தை வந்து காதர் மைதீன் அவர்கள் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் கூட அவங்க அதை விலகுறாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்குது. அப்புறம் நான் முதல்வன் திட்டத்தை இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பெயர் மாற்றினதுக்கு ஸ்டாலின் சைட்லேருந்து கடும் எதிர்ப்பு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர் பழைய எம்எல்ஏ இன்னைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வாக்குவாதங்களுடைய தொடரப்போகுது இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. முக்கியமாக நம்ம மிக முக்கியமாக பேச போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் பரபரத்த பனையூர் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நான் காலையிலே வீடியோவில் இதை தெளிவாக சொல்லியிருப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 200-300 மேற்பட்ட நபர்கள் திமுக, அதிமுக மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து இணைகிறது இன்னைக்கு வந்து வழக்கமாக போயிட்டு இருக்கு. பொதுவாக சனிக்கிழமை ஆனாலே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூர் வந்து இன்னைக்கு பரபரத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு 300-400 மேற்பட்ட நிர்வாகிகள் வேற வேற கட்சியிலேருந்து வந்து இணைகிறாங்க. இது ஓகே, நார்மலாக போச்சு. அதிமுகலேருந்து இந்த வந்து இணைகிறாங்க. இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு கட்சியை மண்ணா போச்சு எடப்பாடி அவர்கள் முடிச்சு விட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகலேருந்து திமுக நகர செயலாளர் ரவிக்குமார் அவர்கள், திமுகவுடைய கவுன்சிலர் மாலதி ரவிக்குமார் அவர்கள் மற்றும் வடிவேலு இன்னொரு ஒரு கவுன்சிலர் அவர்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா 70% மேற்பட்ட கவுன்சிலர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 7700 கவுன்சிலர்கள் நம்மளுடைய திமுக சார்பில் இருக்காங்க. திமுக அப்படின்ற ஒரு உள்ளாட்சியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கட்சியிலிருந்து முக்காவாசி பேர் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறதா இருக்காங்க. இதை பற்றி நான் என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். மிக முக்கியமான விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜியோட தம்பியை கைது பண்ண போனதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு காவல் ஆய்வாளரை வந்து பார்த்தீங்கன்னா அறையிற பெண் காவல் ஆய்வாளரை அந்த கன்னத்தில் வந்து ஒரு அறை வச்சிருப்பார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து அப்ஸ்டாண்ட் ஆகி அதுக்கப்புறம் போக்குவரத்து துறையை வந்து அமைச்சராக இன்னைக்கு செந்தில் பாலாஜி வளம் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கெத்தா வளம் வந்துகிட்டு இருந்த இந்த அசோக் அவர்கள் தலைமறைவு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் பேர்ல ஏகப்பட்ட பினாமி சொத்துக்கள் வந்து திமுக சைட்லேருந்து போயிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. செந்தில் பாலாஜி அதிமுக இருந்த காலங்கள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவங்கள்ல எல்லாம் வந்து அசோக்குமார் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் காவல்துறையால வெளியிடப்பட்டிருக்கு. இந்த காவல்துறை வந்து இன்னைக்கு இப்ப சமீப காலமா வந்து அதிக அளவுல இந்த அசோக்குமாரை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ரவுடிகள்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றனால இவரையும் பிடிக்கிறதுக்கு எம்ஆர்சி நகர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வீடை இப்பதான் வாடகைக்கு குடி எடுத்திருக்காரு. இந்த வீட்டுல தான் வந்து இன்னைக்கு அசோக்குமார் வந்து தன்னுடைய அண்ணனை வந்து அடிக்கடி மீட் பண்றதா ஒரு தகவல் போயிருக்கு. இந்த தகவல் கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா அசோக்குமார் அவர்களை கைது பண்ண வந்ததெல்லாமோ உண்மைதான். ஆனா ஏன் சட்டமன்றத்துக்கு செந்தில் பாலாஜி போகல அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப 2 நாட்களா சட்டமன்றம் போச்சு. ஆளுநரோட உரையின் தொடங்கின சட்டமன்றம் நேத்து பாத்தீங்கன்னா பெரிய விவாதமா மாறி இருக்கிற சட்டமன்றம். இந்த 2 சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் செந்தில் பாலாஜியை பார்க்க முடியல. என்ன காரணம்? அப்ப ஏதோ இருக்கு, சட்டமன்றத்துக்கு வரும்போது கூட தூக்கிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல வரலையா, இல்ல என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஆர்சி நகர் வீட்டில் தான் நேத்து அவர் இருந்திருக்காரு. அதுக்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஏன் தன்னுடைய காரை விட்டுட்டு உதவியாளரோட கார்ல அவர் போறாரு அப்படின்னு கேட்கும்போது இவரை தான் கைது பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில இருக்கிற மிக முக்கியமான புள்ளி மூலியமா செந்தில் பாலாஜிக்கு தகவல் போயிருக்கு. தம்பியை தூக்க வர்ற பேர்ல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் மற்றும் போக்குவரத்து துறை ஊழலுக்கு எதிராக இன்னைக்கு உங்களுக்கு எதிராக வந்து பேப்பர்ஸ் வந்து கவர்மெண்ட் கையில இருக்கு அப்படின்றனால உங்களை எப்ப வேணாலும் தூக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே தன்னுடைய வக்கீல் சார்பா வந்து செந்தில் பாலாஜி ஓட்டம் கண்டுட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா அந்த காவல் அதிகாரி யார் அப்படின்றத தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்து வந்துடும். அசோக்குமார் பார்த்தீங்கன்னா இப்போ கரூர்ல தான் இருக்காருன்னொடனே சென்னையிலேருந்து கரூர்லேருந்து சென்னை வந்தவங்க மீண்டும் வந்து கரூருக்கு போயிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து பின்புலத்தில் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக சைட்ல இருந்து ஐயுஎம்எல் விலகியிருக்காங்க. ஐயுஎம்எல் விலகியிருக்காங்கன்னா விலக போறாங்கன்றது ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கு பாட்டுறாங்க. விசிகாவும் வந்து சீக்கிரம் விலக போறாங்க. இவ்வளோ விஷயங்கள் ஒரு பக்கம் அரசியல நகர்ந்துகிட்டு இருக்க சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சமீப காலமாக
அதிகமா பெனாத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா, காதர் மொய்தீன் விளக்கமாவே சொல்லியிருக்காரு. எங்களுடைய அலுவலகத்துல நாங்க சோஃபால உட்கார்ந்தது கிடையாது. முழுக்க முழுக்க நார்மல் சேர்ஸ் தான். எங்களுடைய அலுவலகத்துக்கு முதல்வர் வரான்னு நாங்க சோஃபாவ வாடகைக்கு எடுத்துட்டு வந்தோம்னா, முட்டா பயலுகளான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காணா முன்னான்னு திட்டி இருக்கிறாப்ல காதர் மொய்தீன் அவர்கள். அவர் வந்து முதல்ல வந்து விலகுனதுக்கான காரணம் முதல்ல நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஏணி சின்னத்துல நின்று 2 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஆதரவு குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அமைச்சரவை பங்கு பெற்றிருக்காங்க. இந்த ஷாஜகான் அவர்கள் சட்டசபையில உதயநிதி மற்றும் திமுகவுடைய எம்எல்ஏக்களை பார்த்து ரொம்ப மோசமான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காரு. சில சட்டசபை நிகழ்வுகள் வெளியில காட்டப்படல அப்படின்றதுக்காக இது வெளியில வரல. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஷாஜகான் அவர்கள் இதுக்கு முந்தின அரசுல அதிகமா பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. போதை தமிழ்நாடா இது திமுக மாத்தி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நேருக்கு நேராவே சொல்லிட்ட உடனே இந்த ஷாஜகான் அவர்களை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, எங்கள்ட்ட ஓட்டு வாங்கி நீ ஜெயிச்சுட்டு, எங்க கூட இருந்து நீ ஜெயிச்சுட்டு, நீ வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து எங்களையே வந்து நீ பேசுறியான்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமான போஸ்டரா வந்து அவர திட்டின மணிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒட்டியிருந்தாங்க. இது என்ன மேட்டர்னா, இன்னைக்கு 2 தொகுதிகள்ல ஜெயிச்ச ஐயுஎம்எல் திமுகவோட ஆதரவுல ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா 234 தொகுதியிலயும் ஐயுஎம்எலுக்கு ஆள் இருக்காங்க. 47 தொகுதி திமுக ஜெயிச்சிருக்கும்போது, ஏன் ஐயுஎம்எலுடைய ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு விழுந்து அவங்க ஜெயிச்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு தாட்டே வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னா, எவ்வளவு தற்குறித்தனமா வந்து இன்னைக்கு திமுகவுல இருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. வெறும் 2 தொகுதிகள்ல மட்டுமே ஜெயிச்ச ஐயுஎம்எல பார்த்து இவங்க வந்து இன்னைக்கு எங்க வாக்குகள்ல ஜெயிச்ச நீங்கன்னு கேட்கும்போது, அப்ப இந்த மாரி கேள்விகளை இவங்க முன்வைக்கிறாங்க. இதுதான் காரசார விவாதத்துக்கு காரணம். இருந்தாலும் கூட காதர் மொய்தீன் அவர்கள் இந்த பிரச்சனைய வளர்க்க வேணாம்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாப்ல. அதனால அத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நான் முதல்வன் திட்டம் வந்து இன்னைக்கு தமிழக முதலமைச்சரால் டிஎன் ஸ்கில் கவர்மெண்ட் அதாவது கார்ப்பரேஷன் அப்படின்ற பேர்ல திறன் மேம்பாடு அப்படின்னு மாத்திருக்காங்க. திறன் மேம்பாடு அப்படின்னாலே இன்னைக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ரொம்ப பின்தங்கிய பிள்ளைங்களுக்கு, அதாவது பணம் இல்லாத நிதி பற்றாக்குறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பணம் வந்து அவங்களுக்கான உயர்கல்விக்கு உதவும் அப்படின்ற திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். ஆனா இந்த திட்டத்துல யாராவது பயன்பெற்றிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ 1, 2 இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா திமுகவா தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு நாளா திமுகவுடைய திட்டம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த திட்டத்தை பேர் மாத்துறதுக்காக இப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்களே, நான் தெரியாம கேட்கிறேன். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அம்மா உணவகம்ன்ற அற்புதமான திட்டம் இருந்துச்சு. தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு அற்புதமான திட்டம் இருந்துச்சு. லேப்டாப் அப்படின்னு இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் படிக்கிற அனைத்து பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவோ திட்டங்களை வந்து இன்னைக்கு அதிமுக ஜெயலலிதா அம்மா கொடுத்த திட்டத்தை இந்த திமுக அரசு முடக்கி போட்டுருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு திட்டத்துக்கு பேர் மாத்தினதுக்கே இப்படி குதின்னு குதிக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது அப்படின்றது தெரியல. அதனால இவங்களை பத்தி யாருமே கண்டுக்கல. நம்மளுடைய முதலமைச்சரும் கண்டுக்கல. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு முக்கியமான விஷயத்துக்கு பனையூருக்கு வருவோம். இந்த பனையூர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் சேர்ந்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் வந்து தனிப்பட்ட விதமா சேர்ந்திருக்காங்க. இது பொதுச் செயலாளர் அவருக்கு துளியும் விருப்பம் இல்லைன்றது, அவர் சிரிக்காம நடந்தது, வந்தவங்களுக்கு சும்மா சால்வை போத்தணுமேன்னு போத்துனது, அதாவது அந்த பொக்கேலாம் கொடுக்கணுமேன்னு கொடுத்ததெல்லாம் வந்து நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரொம்பவே வந்து வீரியமா பேசியிருப்பாரு. முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு திமுகல இருக்கிற நெறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணையிறது சுத்தமா நெறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா தனித்துவம் அப்படின்றது இன்னைக்கு மாற்றப்பட்டு வருதுன்னு நம்ம அதிமுக இணையும் போது, விசிக இணையும் போது, பாஜகல இருந்து சில பேர் இணையும் போதே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சரோட பிறந்த நாளை காரணம் காட்டி ஏகப்பட்ட பேர் வந்து இணையும் போது இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலுக்காகத்தான் இவங்களாம் வரப்போறாங்க. இன்னைக்கு கவுன்சிலர் வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த ஏரியாவுடைய கவுன்சிலர் அவங்களா தான் இருப்பாங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அப்ப அவங்க தான் மீண்டும் கவுன்சிலா வரணும்னு நினைப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக சார்பில் வரணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த ஏரியால இருக்கிற அந்த நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்காக ஆரம்ப காலத்துல இருந்து போஸ்டர் ஒட்டினவங்களோட உரிமை பறிக்கப்படும். இதுதான் வந்து முதல் காரணம். இது முதல் காரணமா வச்சுக்கோங்க. 2வது காரணம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகல இருந்து வந்தவங்கன்னு ஒரு குரூப் வந்துருச்சுப்பா. அதிமுகல இருந்து வந்தவங்கன்னு ஒரு குரூப் இருக்கு. மாற்றுக் கட்சிகள்ல இருந்து விசிக அந்த மாதிரி கட்சிகள்ல இருந்து வந்தவங்கன்னு ஒரு குரூப் இருக்கு. இவங்கெல்லாம் நாளைக்கு அதாவது 31ல வரப்போற எலெக்ஷனுக்கோ 29ல வரப்போற எலெக்ஷனுக்கோ வர்ற இடைத்தேர்தலுக்கோ குரூப்பா சேர்ந்துடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழக வெற்றி கழக ஆட்களையும் இவங்க பிரிச்சுட்டு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப முழுக்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நினைக்கலாம் நம்மளுடைய கட்சி வந்து வலுப்படுதுன்னு நிறைய பேர் சந்தோஷப்படுறீங்க. ஓகே, வலுப்படுது. ஆனா இது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்காக குழிப்பறிக்கப்படுகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தமிழக வெற்றி கழக உண்மை தொண்டர்கள் இன்னைக்கு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கண்ணீர் விடுறதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு கோபங்கள் எல்லாமே வருது. ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணம்? 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கிற பொதுச் செயலாளரை சொல்ல முடியுமா? இல்ல தேர்தல் மேலாண்மை குழுவுல தலைவரா இருந்த ஆதவ அர்ஜுனா அவர்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து புரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லா ஒரு குறையும் வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் மேலையும் ஆதவ அர்ஜுனா மேலையும் மட்டும் தான் விழுந்துட்டு இருக்கு. ஆனா இது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா? அவருடைய மனநிலை என்னவா இருக்கு? இவங்களெல்லாம் வந்து
இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம தீய சக்தின்னு சொல்லி பேசி இவங்களுக்கு எதிராக நம்ம தேர்தலில் வேலை பார்த்து ஜெயிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு மறுபடியும் இவங்களை வந்து இணைக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தின் தனித்தன்மை கெட்டு போகுதோ? ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆரம்பத்திலேருந்து உழைச்ச விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்த நிறைய நல்ல உள்ளங்களை நம்ம இழக்கிறோமோ அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. உங்களுடைய கருத்தை மறக்காம சொல்லிருங்க. இதுதான் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் மனநிலை. என்னைய வச்சு நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய மனநிலையை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா அந்த தொப்பி வேணாம் தொப்பி வேணாம்னு. இந்த தொப்பியை நான் கழட்டி எரிஞ்சிட்டேன். இனிமேல் வந்து இப்படிதான் வீடியோ வரும் பாருங்க. நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.